ஆன்மீகம் மற்றும் தேனி நியூரோ மருத்துவமனை இணைந்து வழங்கும் தேனி மாரத்தான் 2026 பவர்ட் பை அட்டல் மல்டிகுசின் ரெஸ்டாரண்ட் ஆண்டிப்பட்டி மற்றும் லைஃப் நீட் அகாடமி தேனி. நாள் மார்ச் 29. இடம் SDAT விளையாட்டு மைதானம் தேனி. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். இந்த ஆன்மீக தகவலில் நான் ஏற்கனவே நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொன்னேன், யாருக்கெல்லாம் இந்த சனி பகவான் எப்படியெல்லாம் படுத்துவார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து விரய சனி, 7.5 சனி பற்றி பேச போகிறோம். விரய சனி அப்படின்னா ஒவ்வொரு விஷயங்களாக விரயமாயிட்டு இருக்கும். ஒவ்வொரு விஷயமா எப்பவுமே அது கொடுத்து அதுக்கப்புறம் அந்த பலன்களை வந்து கொஞ்சம் சரிவு காண்பிக்கும் பொழுது தான் நமக்கு அந்த கொடுக்கும்போது நிறைய சந்தோஷமாக இருப்போம். சரிவு காண்பிக்கும் போது தான் ஏன் இப்படி, அப்போ தானே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுதான் சனி பகவானுடைய இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஸோ விரய சனின்னா உடனே விரயமாகாது. விரய சனின்னு ஃபஸ்ட்டு நிறைய கொடுப்பார், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விரயங்கள் ஆகும். இது 12ஆம் இடத்துல சனி. அந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விரயங்கள் பண்ணும்பொழுது அது சுப விரயமாக தங்கம் வாங்கிக்கிறது, வெள்ளி வாங்கிக்கிறது, வீடு கட்டுறது, அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் ராசியிலேருந்து 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது, இப்போ ஜென்ம சனிக்கு வருவோம். ஏற்கனவே நமக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இருக்கும், என்னதான் விரயமானாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை உடைப்பார். அப்போ அந்த கான்ஃபிடென்ஸ் உடைக்கும் போது என்ன ஆகும், ஒருவேளை நம்ம தான் லக்கு இல்லையோ, ஒருவேளை நமக்கு இப்படியோ, ஒருவேளை இப்படியோ அப்படின்னு அந்த உடம்பை போட்டு படுத்தி எடுக்கிறது, மருத்துவரை சந்திக்கிறது, ஏகமே விரயமாச்சு, மைண்ட் ரீதியாக பல யோசனைகள் பண்ணுறது, எதுலேயும் முடிவெடுக்க முடியாத நிலைமைகள், வீட்டில் இருக்கிறவங்க உண்மையாக பொய்யா, இவங்கெல்லாம் நம்மக்கிட்ட இப்படி பேசுகிறாள், வா 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 செல்ஃபிஷாக இருக்கலாம், இது போன்ற யோசனைகள்லாம் அப்படியே மனசில் வரும். ஒரு புகை வந்து உங்களை சுற்றியில் இருந்துன்னா எதிர்த்தாப்பில் இருப்பாங்க, தெரியவாங்களா, தெரிய மாட்டாங்க. பனி இருந்துன்னா தெரியுமா, தெரியாது. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தோணக்கூடியதாக இருக்கும். இப்போது அடுத்த பாயிண்ட், சரி இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுறது, மனதை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிக்கணும். தியானம், யோகா, சுவாமியை டெய்லி கும்பிட்றது, தான தர்மங்கள் பண்ணுறது, சனிக்கிழமை கோயிலுக்கு போய்ட்டு வர்றது, இதெல்லாம் உங்களுக்கு பலன்களை கொடுக்கும். அடுத்தது உங்கள் ராசியிலேருந்து அடுத்த 7.5 சனியில் கடைசி பாத சனின்னு சொல்லுவாங்க. இந்த கடைசி பாத சனியில் என்ன வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விரயங்களை கொடுத்தது, அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ஸை உடைச்சது. அடுத்தது இப்போ பேசும்பொழுது நம்ம டக்குன்னு பேசிடுறோம். அப்போ வீட்டில் சொல்லுவா, இன்னும் இப்படி பேசின்னு இருக்கா, முந்தையெல்லாம் இப்படி பேசல தெரியுமா, அன்பு இருக்கா இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். பண விஷயங்களை கொடுத்து மாட்டிக்கிறது, தெரியாத யார்ட்டாவது ஜாமீன் கையெழுத்து போடுறது, தெரியாமல் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, ஃபேமிலியில் வந்து ஒருத்தர் வந்து யாராவது வருவாங்க வந்து அப்படி பிரச்சனை உண்டாக்கி போகிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல சனி பகவான் பாத சனி இருக்கும் பொழுது கொஞ்சம் பயங்கள்லாம் ஏற்படுறது, இதெல்லாம் இருந்துட்டு இருக்கும். இப்படி 7.5 சனி இப்படி தான் பாதிக்கிறது. அடுத்து அஷ்டம சனி. சார் 7.5 சனியாவது பரவாயில்ல சார், 10 மடங்கு இருக்கே சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டம சனி. இந்த 2.5 வருஷம் தான், பட் ஒரு பெரிய பாடமாக நமக்கு அமையும் அந்த 2.5 வருஷம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல முன்னேற்றம் வரும், அது ஒன்று இருக்குது. அப்புறம் அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனியில் பாதி, இந்த அஷ்டம சனியில் பாதி அவங்களுக்கு அப்படி இருக்கக்கூடியதாக இருக்கும். 4ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால். கண்டக சனின்னு சொல்கிறாங்களே சார், அப்படின்னா 7ஆம் இடத்துல, ராசியிலேருந்து 7ஆம் இடத்துல சனி வரும்போது அந்த மாதிரி சில பயங்கள்லாம் மனசில் வரும். அவங்களுடைய ஜாதகங்கள், ஆயுள், சில விஷயங்கள், அதே மாதிரி ஃபேமிலியில் சில விஷயங்கள், இதெல்லாம் இந்த சனி பகவானுடைய பிரயாணத்தினால. சார் ஆனால் எனக்கு 7.5 சனி தான் சார் வெற்றியை கொடுத்தது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அஷ்டம சனி எனக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுத்தது, அர்த்தாஷ்டம சனி எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கார்கள். அவர்களுடைய ஜாதகத்தில் சனி பகவானை பொறுத்து அது அமையக்கூடிய, அவங்க சேர்த்து வைத்த புண்ணியத்தை பொறுத்து அது அமையக்கூடியதாக மாறுகிறது. அது சில ஜாதகங்களை நானே பார்த்துருக்கேன். அவங்க கூட இருக்கிறவங்கெல்லாம் சப்போர்ட்டிவ் ஹாரோஸ்கோப்புன்னு சொல்லுவாங்க. நல்ல டைமாக இருக்கும்பொழுது ஒரு 4 பேருக்கு நல்லதாக இருக்குது, இவருக்கு மட்டும் சரியில்லைன்னு சொல்லும்போது அதெல்லாம் சப்போர்ட்டிவாக இருந்துருக்கு. சரி, இதுக்கு என்ன பண்ணுறது பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தான தர்மங்களும், அதே போன்று பார்த்திங்கன்னா திருநள்ளாறு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். சனிக்கிழமை விரதம் இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இது நம்ம பண்ணக்கூடியது. சரி சார், நீங்கள் இதில் என்ன பண்ணிட்டு இருந்திருக்கீங்க இந்த மாதிரி தசை வரும்பொழுது அப்படின்னா, நான் வந்து திருவண்ணாமலையில் அன்னதானம் போட்டோம், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ மாதத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை நம்ம வந்து வரம்னு சொல்லிட்டு ஒரு இதை ஒன்று ஓப்பன் பண்ணி, யாரெல்லாம் தான தர்மங்கள் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, சனிக்கிழமை நாள் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அன்னதானம் மட்டும்தான் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதற்கு கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம். காசி யாத்திரை இருக்குது, அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா.